இந்த 10 மைல் இந்த வெள்ளக்கல்லாம் எடுத்து சிப்ஸ் ஆக்கி பவுடர் ஆக்கி போடுறது அத விலைக்கு வாங்கிட்டேன் 10 லட்சம் ரூபாய்க்கு. 10 லட்சம்? 10 லட்சம் ஏன் படுக்கிறீங்க? இருந்து உட்கார்ந்து இந்த ஊர்ல பெரிய கான்ட்ராக்ட் வந்திருக்கிறேன். என் வேலைக்கு நிறைய போலீஸ் தேவை. போலீஸோட எஜுகேட்டட், அவங்க படிக்காதவங்க, அவங்களோட பேசுறது என் டிகினிட்டிக்கு ரொம்ப குறைவு. அதனால அவங்க உங்ககிட்ட தள்ளி விடலான்னு பாருங்க. நான் இந்த பாலிட்டிக்ஸ் டிரைவர் சொல்றான், நான் இல்லாம கார் ஓடாதுன்றான், இல்லாம நீ திரும்பியோன்னு கேட்கறான். அது அந்த பசங்க கிட்ட எல்லாம் பேச, அதனால உங்களே அதை விட்டுலான்னு பாக்குறேன். பிசினஸ்ல எப்படி பூமியில பண்ணுங்க, பூமியா கேட்கலீங்க, ஊரு. அங்க எல்லா எஸ்டேட்டையும் வித்துட்டு ஒரு 20 lakhs அப்படி இங்க வந்துட்டு இந்த பிசினஸுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். 20 lakhs? இப்ப சூடா காப்பி கொண்டா சாப்பிடுங்க. நீங்க என்னங்க வந்ததுல இருந்து வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆமா, நீங்க முதல்ல சொன்னீங்க எதையோ விலைக்கு வாங்கிட்டேன்னு 10 லட்சத்துக்கு. அதுதாங்க சவுண்ட் கேட்டவுடனே எப்படி லேபரை வச்சுக்கிட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க? இல்ல தோற, நானும் எத்தனையோ சவுண்டுகளை காட்டிருக்கேன். இது ரொம்ப பயங்கரமான சவுண்ட். அப்படி சொல்லக்கூடாது. என் சவுண்ட், என் பேச்செல்லாம் அப்படிதான் இருக்கு. வேத வாக்கான்னு நினைப்பாங்க, புரியாதவங்க விளையாட்டான்னு நினைப்பாங்க. என் பேரை கேட்டு எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. கேட்காதவங்க கூட்டிட்ட. இந்த ஊர்ல நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தான், கோடீஸ்வரன். நானு 1000 தடவை படிச்சு சொன்னேன், பணம் பெருசுடா, குணம் சிறுசு, ஆகையினால பணத்தை அழிக்காத அப்படின்னு சொன்னேன். கேட்டானா? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் பரதேசி அவன் இவனுக்கெல்லாம் சோத்த போட்டு சோம்பேறி ஆக வீடு வாசல் நில போல எல்லாத்தையும் விட்டு ஊரை விட்டே ஓடி சொந்தக்கார போயேன். உங்க சொந்தக்காரனா எல்லாருக்கும் சோத்தப்பட்டோம்? நெருங்கின சொந்தம் இல்ல, ரொம்ப தூரம். அதானே கேட்டேன். யாராரு இறாங்கன்னு ஹிஸ்டரிய தோண்டி பாக்குறத விட நாம எப்படி வாழணும்ன்றது முதல்ல போனோம். எப்படி 1000த்துல ஒரு பேச்சுங்க. மனுஷன் இனிமே எப்படி வாழணுங்கிறத விட்டு 1000 பய நீங்க சொன்ன ஒரு மானம் இல்லைங்க. நீங்க கால்ல ஒரு ஜாதி தோல்ல ஒரு ஜாதி சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியறது இல்ல. அதுல பாருங்க, எனக்கு பணம் இருக்கிறவன் பண ஜாதி, பணம் இல்லாதவன் ஏழை ஜாதி, ரெண்டே குழுதான் எனக்கு பிடிக்கும். என்னங்க இது? குட் குட். பணம் இல்ல, நன்னா இல்ல, சுடுகாடு கூட இல்ல. கிடையாது கிடையாது, நல்லா சொன்னீங்க. காசு இல்லைன்னு அந்த போய் கட்டையில கூட பணத்தை வைக்க மாட்டேன்றான். வாமா வாமா, இந்த பொண்ணுதான் நம்ம பொண்ணு, சரசான்னு பேரு. இதுக்கு சின்னது ஒண்ணு இருக்கு, அது பேரு அதான் நான் சொன்னலுங்க. இந்த நல்ல முத்துன்னு ஒரு பையன் இருந்தானே, அவனுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருந்தேன். அவன் கையில இருந்த காசெல்லாம் செலவழிச்சு போட்டு பாப்பரா போயிட்டான். அதனால நான் எண்ணத்தையே மாத்திக்கிட்டேன். மாத்திர மாதிரி நான் அடிக்கடி ஆமா, சீமையில இருந்து வந்திருக்கிற பெரிய சீமா இந்த மேக்னடைட் பிசினஸ் விஷயமா நம்மள கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்காரு. இந்த ஊர்லயே நீங்க தான் பெரிய பணக்காரர். அதுல என்ன சந்தேகம்? உங்களை பார்க்க சீமையில இருந்து சீமா வந்தா என்ன, வேற யாரு வந்தா எனக்கு என்னப்பா? படித்த பொண்ணு, அதுல நம்ம பொண்ணு யாருகிட்டையும் சீக்கிரமா பழகாதுங்க. பழகிட்டா விடாது போல. ஆமா ஆமா, புரியா? பொண்ணுங்க எப்பவுமே தான் இருப்பாங்க. நெருக்கடி வந்துட்டா அவங்க மாதிரி துணிடுவாங்க. அப்போ நான் போயிட்டு வர்றேன். நம்ம பிசினஸ் விஷயமா நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய சைன் எல்லாம் பண்ணிக்கணும். நீங்க இனிமே நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி வேலை செய்யற